நான் ஒரு கதை சொல்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த ஸ்டோரி இது. அது நடந்த கதை. அது லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு நல்லா இருந்தால் ஓகே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கதை போடலாம். ஒரு ஊரில் ராஜாபுரம், அந்த ஊர் பேர் ராஜாபுரம். அந்த ஊரில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறது வர்றதுமா இருந்துச்சு. லாஸ்ட்டில் என்னாச்சு, ஒரு பையனோட லவ் பண்ணிச்சு. அது பண்ணியிருந்தோடனே அந்த ஊரில் ஒரு கட்டுப்பாடு, யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது. கொஞ்சம் கண்டிஷன் அந்த ஊரில். வெளித்தாளங்கள்லாம் உள்ளே வர மாட்டாங்க. ஒரு கேட்டு ஒன்று அந்த ஊருக்கு. அப்படி இருந்தும் ஒரு பையன் உள்ளே வந்துட்டான். அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அந்த ஊருக்காரங்க நம்பிக்கையோடு அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. பார்த்து முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நடந்து பையன் வீட்டில் வெளியில் போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு, இது மாதிரி எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எங்கள் ஊர் கட்டுப்பாடை மீறி நான் வெளியில் வர முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் பொண்ணை பார்க்கணும், வெளியில் உள்ளே வரீங்களான்னு கேட்டுக்குது. சரின்னு அந்த பையன் எப்படியோ உள்ளே வந்துட்டான். இந்த கேட்டுக்கு பின்னாடி கேட்டில் பேசிக்கிறான் பொண்ணோட. பேசும்போது ஒரு பொம்பளை பார்த்துருக்குது. நீ எந்த ஊர், நீங்கள் பேசுகிற, என்ன விஷயம், எங்கேத்துக்கு வந்துக்கிறேன்னு, சும்மா வந்தோம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டான். இந்த பொண்ணு கொஞ்ச நாள் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. பொண்ணு கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணத்துக்கு. இந்த பையனுக்கு ஒன்றும் பண்ண முடியல, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பண்ண முடியல. போனால் அந்த ஊர்களுடைய கோயில் ஒன்று இருக்குது. அது அந்த ராஜாபுரத்தோட கோயில். அந்த கோயில்கிட்ட தான் போயிட்டு எல்லாம் பூஜை பண்ணி பொண்ணை எழுப்பி வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்களாம். அங்கே நிற்க வச்சு எல்லாம் முடிச்சுட்டு தான் கூட்டின்னு போவாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நிற்க வச்சு எல்லாம் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது அதோட கட்டியிருந்த புடவை அப்படியே அவுத்துக்குன்னு அந்த சாமி ரூமுக்குள்ளே போயிடுச்சு. போயிட்ட உடனே ஒரு அம்மா மேலே சாமி சூலத்தை எடுத்துருச்சு கையில். சூலத்தை எடுத்துட்டு, நான் நிறைய டைமு உனக்கு மன்னிக்க சொல்லி திருந்த சொல்லி உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், என்ன நினச்சின்னு நிற்கிறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி முடியல, கல்யாணத்துக்கு ஆகிட்ட பிறகு நம்ம அவனோட ஓடிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிங்கிறேன். அது தவறு. ஒரு வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடாது. அவன் அப்பாவி, கல்யாணம் பண்ணுறவன் அப்பாவி. இது வேண்டான்னு நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி அந்த ஊரில் உனக்கு பிடிச்சிருக்கா கேட்டாங்கன்னா அந்த டைமுக்கு சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு பிடிக்கல, வேறவங்களோட எனக்கு பிரியம் இருக்குது, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனை கட்டிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. அது சொல்லலை அந்த பொண்ணு. அப்புறமேலா துணி இழுத்துக்குன்னு போயிடுச்சு. சாமி குத்த வந்த உடனே அந்த சாமி சொல்லிடுச்சு, நீ வாழ்க்கை கெடுக்கிற, இதுக்கு மேலே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவங்க வாழ்க்கை கெடுக்காத விட்டுடு. அப்போ சாமி முடிஞ்ச உடனே அவங்க அண்ணா என்ன பண்ணா, இவ்வளோ தூரம் நம்ம தங்கச்சியோட கல்யாணம் நின்று போனால் நல்ல குடும்பம் மரியாதை இருக்காதுன்னு அப்படியே தலையை பிடிச்சி வெட்டி அதுன்னு ஜெயிலுக்கு போயிட்டான். பொண்ணை செத்து போச்சு. அந்த ஊரில் நடந்தது உண்மை. இது நடந்த கதை. இது அந்த மாதிரி பெற்றவங்களோட நம்ம எது ஒன்று செஞ்சிருந்தாலும் பெற்றவங்களோட, அண்ணங்களோட, தங்கச்சியோட நம்மளுடைய கஷ்டத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கணும். அப்போ கஷ்டம் சுகம் என்னன்றது அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இது தவறான வழி போகாத, இது நல்ல வழி, அப்பா அம்மா பேச்சு கேளு, அண்ணங்களோட பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. அது நம்மளா மூளையை ஃப்ரீயாக விடவே தவறான வழியில் போயிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், பெற்றவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு புரியலை நம்மளுக்குன்னா அடுத்தவங்களோட பேச்சு கேட்டு நம்ம வாயறதுக்கு கற்றுக்கணும். இது ராஜாபுரத்தில் நடந்த கதை. இது அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. நிறைய நல்லதை செய்யறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு ஓகே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது என்ன விவரம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் நான். தேங்க்ஸு.
நான் ஒரு கதை சொல்கிறேன், நல்லாயிருக்கும் அந்த ஸ்டோரி. அது நடந்த கதை. அது லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு நல்லா இருந்தால் ஓகே சொல்லுங்கள், நெக்ஸ்ட்டு கதை போடலாம். ஒரு ஊரில் ராஜாபுரம், அந்த ஊர் பேர் ராஜாபுரம். அந்த ஊரில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறது வர்றதுமா இருந்துச்சு. லாஸ்ட்டில் என்னாச்சு, ஒரு பையனோட லவ் பண்ணிச்சு. அது பண்ணியிருந்தோடனே அந்த ஊரில் ஒரு கட்டுப்பாடு, யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது. கொஞ்சம் கண்டிஷன் அந்த ஊரில். வெளித்தாரங்கள்லாம் உள்ளே வர மாட்டாங்க. ஒரு கேட்டு ஒன்று அந்த ஊருக்கு. அப்படி இருந்தும் ஒரு பையன் உள்ளே வந்துட்டான். அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அந்த ஊருக்காரங்க நம்பிக்கையோடு அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. பார்த்து முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நடந்து பையன் வீட்டில் வெளியில் போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு, இது மாதிரி எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எங்கள் ஊர் கட்டுப்பாடை மீறி நான் வெளியில் வர முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் பொண்ணை பார்க்கணும், வெளியில் உள்ளே வரீங்களான்னு கேட்டுக்குது. சரின்னு அந்த பையன் எப்படியோ உள்ளே வந்துட்டான். இந்த கேட்டுக்கு பின்னாடி கேட்டில் பேசிக்கிறான் பொண்ணோட. பேசும்போது ஒரு பொம்பளை பார்த்துருக்குது. நீ எந்த ஊர், நீங்கள் பேசுகிற என்ன விஷயம், எங்காத்துக்கு வந்துக்கிற